நோட்ஸ் எடுக்கலாமா? சைக்காலஜி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. எந்த ஒரு ஸ்டிமுலட்டும் இல்லாம நம்ம புலன்காட்சியை பெறுறது அது என்ன வகையானதுன்னு கேட்டிருக்காங்க. பொய் புலன்காட்சி, திரிபு காட்சி, மெய் புலன்காட்சி, சாயலாதல். இப்போ பொய் புலன்காட்சினா என்னன்னா ஹெலூசினேஷன். அதாவது நம்ம 3 படம் பார்த்துருப்போம். அதுல தனுஷ்க்கு வந்துட்டு அந்த ஃபைனலா கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நிறைய விஷுவல்ஸ் தெரியும். அதுக்கு பேரு தான் பொய் புலன்காட்சி. இல்லாத ஒன்றை நம்ம யோசிச்சுக்கிறது. திரிபு காட்சி. திரிபு காட்சினா என்னன்னா ஒரு கயிறு இருந்ததுன்னா அதை பாம்புன்னு நினைச்சுக்கிறது. நம்ம சைக்காலஜி புக்ல படிச்சிருப்போம்ல, அதுதான். ஒரு நிழலை பார்த்து பயந்துக்கிறது. இதுக்கு பேரு திரிபு காட்சி. மெய் புலன் காட்சினா நம்ம பார்க்கறது. அடுத்தது இமேஜினேஷன், கற்பனை பண்ணிக்கிறது. அப்ப தூண்டலே இல்லாம ஒரு புலன்காட்சியை பெறுவது எதுனா பொய் புலன்காட்சி. இப்ப இதுக்கு ஆன்சர் ஏ. பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டாகும்? அதாவது எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோட இங்க இருக்க எந்த மெத்தட் வந்து எக்ஸாம்பிள் ஆகும்? மீட்டறிதல், அங்கீகரித்தல், மறுகற்றல், வாய்ப்பாடம். இதுல மீட்டறிதல், மறுகற்றல், வாய்ப்பாடம் இதெல்லாம் ஆன்சரா இருக்காது. ஏன்னா நம்ம கொஸ்டின்ல இருக்கிற ஆன்சர்ஸை வந்து அங்கீகரிப்போம். எதுதான் சரியான ஆன்சர்னு நம்ம அங்கீகரிப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு அங்கீகரித்தல். தன்னிறைவை உணர்தல் டேஷ் வகையான தேவையாகும். அதாவது தன்னிறைவை உணர்தல் எந்த வகையான தேவைன்னு கேட்டிருக்காங்க. உடல் சார்ந்த, பாதுகாப்பு வகையான, சமூக உளம் சார்ந்த, அறிவாற்றல். தன்னிறைவை உணர்தல் வந்து எந்த வகையான தேவை? அது வந்து சமூக மற்றும் உளம் சார்ந்த. டேஷ் ஒரு முக்கிய பேச்சு குறைபாடு. இதில் குழந்தையானது சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். மழலை சொல், விரைந்தொழித்தல், தெற்றி பேசுதல், திக்கி பேசுதல். அதாவது குழந்தை வந்து சரியாக உச்சரிக்க இயலாமல் போவதுக்கு அந்த பேச்சு குறைபாடு எதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் விரைந்தொழித்தல். ஒரு குழந்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசணும்னு ஆசைப்பட்டு பேசுச்சுன்னா அதெல்லாம் கண்டினியூஸாக பேச முடியாது. கொஞ்சம் நடுவில் வந்து அந்த திக்கி பேசுறது அந்த மாதிரியெல்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய வந்து அந்த சொல்ல வேண்டிய அந்த வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க இயலாமல் போகும். இப்போ நாமளே நார்மலாக வேகமாக பேசும்போது ஃபாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சின்ன சின்ன கேப் விழும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு விரைந்தொழித்தல்.